ஹாய் கோட் இப்படி ஒரு படத்தில் நம்ம தளபதி நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு. எதனால அப்படின்னா இவங்க இந்த படத்துக்கு எந்த ஒரு ஹைப்புமே கொடுக்காம வச்சுருந்தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே வெங்கட் பிரபு, அர்ச்சனா, பிரேம்ஜி இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையுமே அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஹைப்பை நல்லாவே ஏற்றி விட்டாங்க. படத்துக்கு இவ்வளோ ஹைப் ஆனதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் இருக்காரு, எஸ்கே இருக்காரு, தல ரெஃபரன்ஸ் இருக்குது, தோனி வேற வராரு. இப்படி சொல்லியே இந்த படத்துக்கான ஹைப் வேற லெவலில் போயிடுச்சு. ஓகேடா நம்மளும் இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு அடித்து பிடிச்சி ஒரு வழியாக டிக்கெட்லாம் போட்டாச்சு. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. ஒருவேளை இந்த படம் எம்ஐ மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும், எப்படி வெங்கட் பிரபு எடுத்திருப்பார் இந்த படத்தை அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த எனர்ஜியோடு அப்படியே தியேட்டரில் போய் உட்காந்தா படம் ஸ்டார்டிங்லேயே கேப்டன் பிரபாகரனோட பிஜிஎம்மோட படம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். அங்கே படம் டேக் ஆஃப் ஆச்சு. அடுத்த சீன் நம்ம கேப்டனை காமிச்சாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. இவங்க கொடுத்த ஹைப்புக்கெலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. வெங்கட் பிரபு கிட்ட நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்த படத்தில் எதுக்கு நீங்கள் அவரை கொண்டு வந்தீங்க? கேப்டனை கொண்டு வந்த அந்த சீனில் இது விஜயகாந்த் தானா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்குள்ளே அந்த சீன் போயிடுது. இதுக்கா இவ்வளோ ஹைப்பு? ஓகே, இந்த படத்தில் இப்போ யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மைக் மோகன், ஸ்னேகா, லைலா, யோகி பாபு, பிரேம்ஜி, ஜெயராம். ஒரு வழியாக எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கேமியோ வேறு இருக்குது. மஞ்ச சாரியில் ஒரு கேமியோ, கக்கூஸில் ஒரு கேமியோ. இப்படியே எல்லாருடைய பேரையும் சொன்னோம்னா படம் 3 மணி நேரம், இவங்க பேரை சொல்கிறதுக்கே 4 மணி நேரம் வேணும். அவ்வளோ பேர் இருக்காங்க உள்ள. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி வந்து சில இல்லீகல் வேலைலாம் பார்க்குறான். அதனால நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி தூக்கி உள்ளே தூக்கி போட்டுறாரு. இதனால கடுப்பான அந்த வில்லன், என்னையாடா தூக்கி உள்ளே போட்ட, உன்னை எப்படி பழி வாங்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய பையனையே கடத்தி அவனை கெட்டவனாக மாற்றி நம்ம ஹீரோவையே பழி வாங்க அனுப்புகிறாரு. ஐயோ, இது நேற்று டிவியில் பார்த்த ராஜதுரா படத்தோட கதையாச்சே. ஓகே, இந்த படத்தோட கதையை விட்டுடலாம், ஏன்னா கதைன்னு ஒன்றும் இல்லை. தளபதியை பற்றி பேசலாம். நம்ம தளபதி, ஸ்னேகா இவங்க 2 பேரும் வர சீன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், தளபதியோட அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பிரசாந்த், அவர் நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். பழைய படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எதுக்குடா கூப்பிட்டு இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடிச்சு வச்சுருக்காரு. இந்த கதாபாத்திரத்துக்கு பிரசாந்த் ஓகேவா அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவருக்காக ஏதோ சீன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, அவர் வந்த சீன் எதுவுமே நம்ம மைண்டில் நிற்கலை. அதே மாதிரி தான் பிரபுதேவாக்கும். யுவன் சங்கர் ராஜா பற்றி சொல்லியே ஆகணும். யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே அந்த பிஜிஎம் தான். பட் அது இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை. ஒரு நேரத்தில் யுவன் பிஜிஎம்லாம் அப்படி இருக்கும், தியேட்டரை விட்டு வெளியே வந்தாலும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டும் சரி, பிஜிஎம்மும் சரி, சுத்த வேஸ்ட்டு. தளபதி படத்தில் எப்போவுமே இந்த சாங்ஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ளே பண்ணும். ஆனால் இந்த படத்தில் அதுவும் இல்லை. மட்டை அப்படிங்கிற அந்த ஒரு சாங் வந்து விஷுவலாகவும் நல்லாயிருக்கும். ஆனால் அது அந்த படத்தில் வந்த இடம்தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் வருது, அந்த சீனுக்கும் இந்த பாட்டு வந்ததுக்கும் எங்கேயுமே சம்மந்தம் இல்லை. ஏதோ சும்மா அந்த பாட்டு வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரியே தான் இருக்குது. அடுத்து இந்த படத்தில் நான் ரொம்ப எதிர்பார்த்தது மோகன் அவர்கள், மைக் மோகன். அவரை கூட்டிகிட்டு வந்து நல்லா செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். காலத்தில் அவ்வளோ சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர், அவரை கூட்டிகிட்டு வந்து இப்படி மொக்க பண்ணி விட்டாங்க. அவரை பார்த்தா எங்கேயுமே எனக்கு அந்த ஒரு வில்லனுக்கான ஃபீலிங்கே வரல. அதுவும் தளபதிக்கும் மோகன் அவர்களுக்கும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு மாதிரி இந்த கன்னத்தில் அடிக்கிற மாதிரி. தளபதி வந்து மோகன் அவர்கள் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். ஏன் அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இந்த படம் முழுக்க ஸ்டோரியை நம்பி எடுக்கவே இல்லை. ஏன்னா ஸ்டோரின்னு ஒன்று இல்லவே இல்லை. வெறும் டெக்னாலஜியை மட்டுமே வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு விஜய்க்கு வச்ச வேட்டாக தான் பார்க்குறேன்.